நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த ராசி திருமணத்துக்கு பொருந்தும் இந்த உதாரணத்துக்கு மேஷத்தை நாம் சென்ற எபிசோடு பார்த்தோம். இந்த எபிசோடில் ரிஷபத்தை பார்க்க இருக்கிறோம். ரிஷபத்துக்கு எந்தெந்த ராசி திருமணத்துக்கு பொருந்தும், எந்தெந்த ராசி பொருந்தாது. அதாவது திருமண பொருத்தத்துக்கு இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனங்க ரொம்ப நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதில் வேறு நடுப்புற லவ் அஃபேர்ஸ் வேறு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த ரிஷப ராசி அப்படின்னாலே காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியதுங்க. இதனுடைய அதிபதி சுக்கிர பகவான். இந்த ரிஷப ராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப காமாக செயல்படக்கூடியவர்கள். சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இல்லையா, எதையும் தடாலடியாக செய்ய மாட்டாங்க. ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், ரொம்ப சாஃப்ட்டு நேச்சர் உடையவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு போயிட்டு எந்தெந்த நட்சத்திரம் அதாவது ராசி பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கிறது நம்ம சொல்ல இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு இதுக்கும் இப்போ மொத்தத்தில் 10 பொருத்தம் தசவித பொருத்தம் தேவைப்படுகுதுங்க. இந்த திருமண பொருத்தமே கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு பின்னாடி தான் இப்போ, அதாவது 70 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை இது பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னெல்லாம் திருமண பொருத்தங்கிறது அப்படி இல்லை. இது குறிப்பாக சில பேர் 19 பொருத்தம் 12 பொருத்தம் 16 பொருத்தம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் தசவித பொருத்தம்னு சொல்லக்கூடியது மேக்சிமம் எல்லாரால் இது பண்ணக்கூடியது 10 பொருத்தம் தாங்க. இந்த 10 பொருத்தம் என்னென்ன பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், ஆகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி அதிபதி, வசியம், ரஜ்ஜு, வேதை. இதில் பார்த்திங்கன்னா மகேந்திர பொருத்தம் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சில அன்பர்கள் கேட்குறாங்க. யோனி இருந்தால் போதுமானது, மகேந்திரம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதே போல் வசிய பொருத்தம் கூட அவசியம் இல்லாத ஒன்று தான். இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப இட் இஸ் நாட் மஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ பாருங்கள், இந்த மொத்தத்தில் உங்களுக்கு தினப்பொருத்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா தசவித பொருத்தத்தில் முதல் பொருத்தம் தினப்பொருத்தம். பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து மாப்பிள்ளையின் நட்சத்திரம் வரை எண்ணிக்கொண்ட தொகையை 9ஆல் வகுக்க மீதி 3, 5, 7 வந்தால் அசுபம், மற்றவை சுபம். கணப்பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம்னு 3 பிரிவு இருக்குது. இதில் கணத்தை பொறுத்தே ஒருவரின் குணம் அமைகிறது. தேவகணத்தில் பிறந்தவர் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்களோடும் செய்கைகளோடும் தான் என்ற கர்வத்தோடும் இருப்பார். மனுஷ கணத்தில் பிறந்தவர் என்பவர் மனிதர்களோடும் நன்கு ஒட்டி உறவாடி எதற்கும் வளைந்து கொடுக்கக்கூடியவர். ராட்சச கணத்தில் பிறந்தவர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவராக, வளைந்து கொடுக்க வாழ முடியாதவராக இருப்பார். ஆண் பெண் நட்சத்திரங்கள் ஒரே கணத்தில் அமைவது உத்தமம். இதில் இந்த 3 கணம் இருக்குது பார்த்திங்களா, மாறி மாறி ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அது சரியாக இருக்காது, ஒத்து போகாது. அதாவது தேவகணத்திலோ ஒரே கணத்தில் அமைவது உத்தமம். தேவகணத்திலோ அல்லது மனுஷ கணத்திலோ பிறந்த பெண் எந்த கணத்தில் பிறந்தோடு ஆணும் ஒத்து போவாள். ஆனால் ராட்சச கணத்தில் பிறந்த பெண் ஒரு மனுஷ கணத்தில் பிறந்த ஆணோடு ஒத்து போக மாட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது கணம் கணப்பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது மாகேந்திர பொருத்தம். அதுதான் சொன்னோம். பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரும்போது ஆணின் நட்சத்திரம் 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 வந்தால் உத்தமம், மற்றவை அதமம்னு சொல்கிறாங்க.
ஸ்ரீதீர்க்கம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து எண்ணும்போது ஆணின் நட்சத்திரம் 13க்கு மேல் வந்தால் உத்தமம், 7க்கு மேல் வந்தால் மத்தியமம், 7க்குள் வந்தால் அதமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்ரீதீர்க்கம். யோனி என்றால் உடல் உறுப்பு என்று பொருள். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான தாம்பத்திய உறவு இருக்க வேண்டுமானால் இந்த பொருத்தம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இந்த யோனியால் தான் சில பிரச்சனைகள், சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒருத்தருக்கு. ஏன்னா அந்த யோனிங்கிறது தாம்பத்திய உறவுங்க. திருப்திகரமான தாம்பத்திய உறவு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் அவங்கள திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஃபெயிலியர் நிலைக்கு கொண்டு போயிடும், பிரிவினைக்கு கொண்டு போயிடும். ராசி பொருத்தம். பெண்ணின் ராசியிலிருந்து எண்ணும்போது ஆணின் ராசி 6க்கு மேல் இருந்தால் உத்தமம். 8ஆம் ராசியாக இருக்கக்கூடாது. ராசி அதிபதி பொருத்தம். பெண்ணின் ராசிக்குரிய அதிபதியும் ஆணின் ராசிக்குரிய அதிபதியும் நட்பாகவோ சமமாகவோ இருக்க வேண்டும். அடுத்தது வசிய பொருத்தம். பெண் ராசியும் ஆண் ராசியும் ஒன்றுக்கொன்று வசியமுடையதாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. இந்த ராசிக்கு இந்த ராசி ரொம்ப வசியம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப. இப்போ பாருங்கள், ரிஷப ராசிக்கு கடகம் துலாம் வசியம் பொருந்தும். 100% பொருந்தக்கூடிய ராசிகள். பொருந்தாத ராசிகள்னு எடுத்திங்கன்னா தனுசும் மீனமும் பொருந்தாது ரிஷபத்துக்கு. இது ரிஷபம் அசுர அது தேவ குரு, இது அசுர குரு. ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான் அசுரகுரு, அவர் தேவகுரு. அதனால் தனுசு மீனம் ராசி பொருந்தாது. அப்போது திருமண பொருத்தம் அப்படின்னும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அதை விட ரொம்ப முக்கியம் கடைசியாக இப்போ பார்க்கும்பொழுது வசியம் பார்த்தோம், ரஜ்ஜு பொருத்தம். ரஜ்ஜு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மாங்கல்யம். ரஜ்ஜு என்றால் மாங்கல்யம் என்று பொருள். பெண் நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரமும் ஒரே ரஜ்ஜுவில் வரக்கூடாது. மாறி வந்தால் உத்தமம். ஒரே ரஜ்ஜுவில் இருக்கக்கூடாதுங்க. அடுத்து எது? வேதை பொருத்தம். பெண் நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரமும் ஒன்றுக்கொன்று கீழ்கண்டவாறு வேதையாக இருக்கக்கூடாது. வேதையாக இருப்பின் பொருத்தம் இல்லை, வேதையாக இல்லாவிட்டால் உத்தமம் அப்படின்னு சொல்கிறான். உதாரணத்துக்கு அஸ்வினிக்கு கேட்ட பொருந்தாது, வேதை அதை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த திருமணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை பார்த்திங்கன்னு சொன்னால், அவரவர் செய்த ஊழ்வினையின் பயனுக்கு ஏற்ப திருமணம் வாழ்க்கை அமைகிறது. நல்ல குணமுள்ள மனைவிக்கு கெட்ட கணவனோ, கெட்ட குணமுள்ள கணவனுக்கு நல்ல மனைவியோ கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஏழை கணவனுக்கு பணக்கார மனைவி. இப்படி ஒவ்வொன்றும் எல்லாம் கடவுள் அமைத்த மேடை தான் திருமணம். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். இது சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நாம் பிறக்கும்போதே இன்னாருக்கு இவள் துணைவி, இன்னாருக்கு இவன் துணைவன் என்பதை பிரம்மன் எழுதி விடுகிறான். பொதுவாக ஒரு கணவனை விட மனைவி வயதில் சில ஆண்டுகளாவது இளையவளாகத்தான் இருக்கிறாள். ஒரு கணவன் இந்த பூமியில் பிறக்கும்போது மனைவியும் பிறப்பதில்லை என்றாலும் அந்த பிரம்மன் இந்த கணவன் பிறக்கும்போதே இவனுக்கு இந்த ஊரில் பிறக்கும் பெண்ணே மனைவியாக வருவாள் என்பதை எழுதிவிடுகிறான். அதாவது எல்லாம் கடவுளுடைய தீர்ப்பு தாங்க. எதுவுமே அதாவது கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் கடவுள். இதில் நம்ம செலக்ட் பண்ணுறது, நம்ம லவ் பண்ணி தேர்ந்தெடுக்க. அப்போ லவ்வுக்கு நம்ம எதிரி கிடையாதுங்க. இருந்தாலும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு ஏன் சொல்லியிருக்காங்க? எதை ஒன்றும் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த கணவன் மனைவி இது செலக்ட் பண்ணுறதுக்கு கடவுளுடைய அங்கீகாரம் இல்லைன்னா முடியவே முடியாதுங்க. இந்த ரிஷப ராசிக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் கடகம் துலாம் பொருந்தும், தனுசு மீனம் பொருந்தாது. அதுலேயும் குறிப்பாக நவடேஸ் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டாந்து விடுது. இதையும் தாண்டி தசா சந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஒரே நட்சத்திரமாக வந்தால்
ஒரு சிலது சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தசா சந்தி வருங்க. இல்லை ஆண் வயசில் பெரியவனாக இருப்பான், இப்போ இது சின்னவனாக இருக்கும். அப்போது இது ஒரு தசை அது ஒரு தசைன்னு இருக்கும்போது, இப்போ புதன் கேது அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இவனுக்கு புதன் தசையாக இருக்கும், அவனுக்கு கேது தசையாக இருந்து அப்படி இப்படி வரும்போது தசா சந்திகள் வரக்கூடிய ஒரு நிலை. தசா சந்தி வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. அதாவது ஒரு ராசிக்கு இப்போ ஒரு பெண்ணுடைய ராசி ரிஷபம் என்று எடுத்துக்கொண்டால் அது 6வது ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எது வருது? துலாம் தான். இப்படி எண்ணும்போது அது 8ஆக மாறுது. அது ரெண்டும் ஒரே வீட்டு அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதால இந்த சஷ்டாஷ்டகம் இதில் ரிஷப ராசிக்கு பொருந்தாது. அப்போது இது தனிப்பட்ட ஒரு நிலை என்னன்னா, இதை பொருந்தக்கூடிய இது பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு கடகமும் துலாமும் பொருந்துது. பொருந்தாதது குருவனுடைய ராசி தனுசு மீனம் பொருந்தாத ராசிகளாக அமைகின்றன. மொத்தத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்பவும் காதல் வயப்படக்கூடியவர்கள், ரொம்ப மென்மையானவர்கள். அதனால் இவங்க பெரும்பாலும் நிறைய காதல் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் இல்லை லவ் மேரேஜ் செய்யக்கூடிய அன்பர்கள். இவங்க மென்மையானவர்கள், ரொம்ப சாஃப்ட் கார்னர், சாஃப்ட் நேச்சர் உடையவர்கள். அதனால் இவங்களை பொறுத்தவரையிலும் கடகம் துலாம் பொருந்தக்கூடிய ஒரு ராசிகளாகவும், பொருந்தாதது தனுசு மீனம் பொருந்தாத ஒரு இதுவாகவும் இருக்கிறது. இதில் இன்னொன்று பாதகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சனி பகவான் பாதகாதிபதி தான். பட் இருந்தாலும் சனிக்கு சுக்கிரன் ஓரளவுக்கு நண்பனாக இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் மகரம் கும்பம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பாதகத்தை தருவதில்லை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது ரிஷபராசியை பற்றி நாம் பார்த்தோம். நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.